வணக்கம். நான் ஒரு 1/4 டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக ஊற போட்டு வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அதை குக்கரில் விட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு நல்லா உளுந்த மிக்சியில் விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். வேணும்னா அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அந்த உளுந்தோட ஏலக்காய் உப்பு போட்டு நம்ம அரைச்சிருப்போம். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச உளுந்துக்கு பேஸ்ட்டை நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி வேணும்னா உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலும் நிறைய ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த பொங்குறது நல்லா குறைஞ்ச பிறகு நான் பனை வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் போட்டு ரொம்ப திக்கு பாக வேண்டியதில்லை. கரைச்சி அதில் வடிகட்டி ஊற்றிடணும். வடிகட்டி ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதான். வேணும்னா இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், தேங்காய் பூ